22 25. Turn to book of Luke chapter 8 verse 22 to 25. 22லிருந்து 25 வரை நாம் வாசிக்க போகிறோம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவும் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னுடைய இந்த பிரசங்கத்தின் தலைப்பு உங்களுடைய விசுவாசம் எங்கே? இங்கிலீஷில் வேர் இஸ் யுவர் ஃபெய்த். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கேள்வின்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு பீப்புள் மே ஆஸ்க் யூ வில் ஆஸ்க் யூ வேர்ஸ் யோர் டூ யூ ஹேவ் மணி அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு பணம் இருக்கா அப்படின்னு கேட்குற உலகம் இன்றைக்கு. உனக்கு படிப்பின் காரியத்தில் எங்கே போனாலும் உனக்கு சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்பாங்க. டு யூ ஹேவ் அ சர்டிஃபிகேட் வித் யூ அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, டு யூ ஹேவ் அ பீப்புள் அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு ஆட்கள் பலம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. யாரும் உனக்கு தெரிஞ்சிருக்கிறா, இல்லை ரெக்கமெண்ட் பண்ண, இல்லை சில காரியங்கள் வாய்க்கிறதுக்கு உனக்கு யாராச்சும் தெரியுமான்னு கேட்பாங்க. ஆமென். மற்றும் சில பேர் கேட்பாங்க, உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு தைரியம் இருக்கா, பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு, மேற்கொள்வதற்கு தைரியம் இருப்பான்னு கேட்பாங்க. இந்த காரியத்தில் நீ இறங்க போகிற, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற, வேலை செய்ய போகிற, இல்லை படிப்பெல்லாம் முடிச்சுட்டு புதுசாக நீ புது உலகத்திற்கு போகிற, இல்லை நீ வாலிபர்கள், இல்லை குடும்பஸ்தான், யாராக இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் இருக்காதான்னு கேட்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ லைஃப்பில், இன் திஸ் கிறிஸ்டியன் லைஃப், faith is important. Our Christian life begins with the faith. அப்படின்னா விசுவாசத்தில் மொத படினா கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரியமானவர்களே, இந்த பிரயாணத்தில் நமக்கு ரொம்ப முக்கியம் விசுவாசம். விசுவாசம் இருந்தால் தான் சில காரியங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் விசுவாசம் நம்மளுக்கு என்ன செய்கிறது, எங்கே தான் இருக்குதுன்னு தெரியாது, ஒளிஞ்சிருக்கும். சிலருக்கு விசுவாசம் இருந்தோம், அந்த நேரத்தில் விசுவாசத்தை என்ன செய்வாங்க, கோட்டை விட்டுருவாங்க. பேதுருவை போல பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே எது வந்தாலும் நான் உங்கள் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லுவார். என் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் பேதுரு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, கோட்டை விட்டுட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஆண்டவர் நான் எப்படியாச்சும் அவருக்கு உயிரை எல்லா காரியத்திலும் முன்பாக நிற்பார். ஆனால் கடைசியில் இன் தட் சர்க்கம்ஸ்டான்சஸ், இன் தட் மோமெண்ட், அட் தட் மோமெண்ட் அவர் என்ன செஞ்சிட்டார் பிரியமானவர்களே, தோற்று போயிட்டார். ஹல்லேலூயா. ஃபேத்து இருந்துச்சு, ஆனால் காணா போச்சு. ஏன் பிரியமானவர்களே, இப்போ கடலில் ஒரு பிரயாணம் போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அந்த பக்கம் போகணும் கடல் எடுத்து. தட்ஸ் வாட் லியூக் சேஸ் இன் சாப்டர் 8 சொல்கிறார் ஆண்டவர், கடல் அந்த பக்கம் போகணும், கடல் எடுங்க அப்படி. இங்கே இந்த 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 பேசேஜில் இந்த அதிகாரத்தில் பிரியமானவர்களே நல்லா கவனிங்க. பேதுரு, ஜேம்ஸு, யாக்கோபு, பிறகு யார், ஜான், இவங்கெல்லாம் அந்திரேயா, அவர்களாம் மீன் பிடிக்க திறமை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் காடி ஓட்டுறீங்களே, உங்களுக்கு வேற ஆள் நான் காடி கற்றுக் கொடுக்குறேன், என்ன சொல்லுவீங்க, எனக்கு காடிலாம் ஓட்ட தெரியா, பெசாமர் அப்படின்னுவீங்க. ஹல்லேலூயா. இங்கே மீன் பிடிக்கிறவர்கள், இயேசுக்கு மீன் பிடிக்க தெரியாது. அவர் யார், இஸ் அ ப்ரீச்சர், இஸ் அ மெசஞ்சர். அவர் ஊழியம் செய்கிறவர். அவர் என்னது, கார்பெண்டர். ஹல்லேலூயா. வீட்டில் நீங்கள் வேலை கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ப்ரொஃபஷனல். ஆனால் இவங்க என்ன மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க, இயேசு ஒரு கார்பெண்டர். ஸோ ஆண்டவரும் சொல்கிறாரு, படகு எடுத்து போங்கன்னு சொல்கிறப்ப
திடீர்னு சடன்லி there was a என்ன சொல்லுவாங்க, ஒரு 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 புயல் காற்று. அல்லேலூயா. there was a terrible storm. அந்த நேரத்தில் பிரியமானவர்களே பாருங்க, அந்த மீன் பிடிக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் காலையில் ராத்திரியில் போயிடுவாங்க. ராத்திரியில் மீனெல்லாம் போய் பிடித்துட்டு காலையில் விடிய காலில் வருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அமீன், இருந்திருக்குமா இல்லையா? அலைகள் சில நேரத்தில் கடலை பார்த்தாலே நம்மளுக்கு பயம். கடல் ஆழத்தை இப்படி பார்த்தாலே எனக்கு ஒரு பயம் வந்துடும் கடல். அதனால் கடலில் போகிறதே இல்லை, நான் ரொம்ப பயப்படுவேன். அப்போ அந்த கடல் அலைகள் வரும் பொழுது தான் இந்த மீன் பிடிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். படகு மூழ்கி இருக்கும், வலை கடல் உள்ள போயிருக்கும், மீன் படகு சேதம் வந்திருக்கு, எப்படியாச்சும் சமாளித்து வந்திருப்பாங்க. சொல்லியா கொடுக்கணும் பீட்டருக்கு, யோவானுக்கெல்லாம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த நேரம், இந்த மத்தேயு லூக்கா 8 கடல் அலை கொஞ்சம் சீற்றம் அதிகமாக இருந்தது. புயல் காற்று, பயங்கரமான புயல் காற்று. அன்றைக்கு அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, பயந்து போனார்கள், அலறினார்கள். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு புயலை பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க அந்த நேரத்தில் நாங்கள் சாக போகிறோம் அப்படின்ற ஒரு ஞாபகம் வந்துடுச்சு அவங்களுக்கு. என்னது, ஒரு தாட். they thought they going to die soon. நம்ம சீக்கிரமாக செத்து போயிடுவோம் போல இருக்கு, ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி அலறினார்கள். சம்டைம்ஸ் நம்ம அப்படி தானே கத்துவோம். ஆண்டவரை பார்த்து கத்துன்னு கத்திடுவோம் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. என்ன சொல்லுவோம், seeking for help. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எங்க இருக்கீங்க ஆண்டவரே, என்ன சோதிக்காதீங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். என் வாழ்க்கையே அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த புயலை போல என்னுடைய வாழ்க்கை ஒரு புயல் நிறைந்த வாழ்க்கையா இருக்குதுன்னு சொல்லலாம். பிரியமானவர்களே, அலறினார்கள். அன்றைக்கு வராத பயம், என்றைக்கும் வராத பயம் அந்த புயலில். there was a danger. இதுவரைக்கும் இந்த மாதிரி டேஞ்சர் என் வாழ்க்கையில் வந்ததில்லை, ஆபத்து வந்ததில்லை. என் விசுவாசத்தை விட்டு பிரியமானவர்கள் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவரை போய் தட்டி எழுப்புறாங்க. ஆண்டவருக்கு நம்முடைய பிரச்சனை தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. ஆண்டவருக்கு எங்கே தெரியும் அப்படின்னு யாரும் கேள்வி கேட்டிருக்குமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களுக்கு என்ன தெரியும் என் பிரச்சனை அப்படின்னு. நீங்கள் என் பிரச்சனையில் சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, பி இன் மை ஷூ அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்னுடைய ஷூவில் இருந்து பாரு, என்னுடைய இதில் இருந்து பாரு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு அப்போ தான் வழி தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமென். அதே போல் ஆண்டவரை பற்றி இங்கே சீஷர்கள் சொல்கிறாங்க, எழுப்புறானுங்க. ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. ஆண்டவர் அங்கேருந்து போட்டு எடுக்கிறப்ப ஆண்டவருக்கு தெரியும் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு. நம்முடைய வாழ்க்கையில் A to Z நம்ம மரணம் பரியந்தம் வரை போகிறவருக்கு ஆண்டவர் எல்லாமே அவர் கரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு, உன்னை நான் என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவருக்கு நம்ம சரித்திரம் எல்லாம் தெரியும். நல்ல கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஏன் பேதுரு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம், ஆந்திரேயா, யோவான் இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம், ஏன் பயந்தாங்க? ஆண்டவர் அவர்களை பார்த்த கேட்ட ஒரே கேள்வி, பிரியமானவர்களே, எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறார். சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் என்ன செஞ்சிருவார், செட்டில் பண்ணிடுவார். நம்மளுக்கே ஒரு கில்ட்டியாக இருக்கும். என்னது, ஆண்டவரை போயிட்டு நான் இப்படியெல்லாம் செஞ்சுட்டேனே, ஆண்டவர்கிட்ட நான் இப்படி செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு. பேதுரு அப்படி தானே ஃபீல் பண்ணார். அல்லாமா
நான் கத்தி சொன்னேன், இந்த 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 சீஷர்கள் முன்னுக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன், என் உயிரே கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இப்போ எல்லா முன்னுக்கும் நான் வந்து அவரை டினாய் பண்ணிட்டேன், அவரை மறுதளிச்சிட்டேன். இப்போ நான் மூஞ்சை எங்கே வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார்? வருத்தப்பட்டார், கவலைப்பட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன செஞ்சார்? எழுந்தின பிறகு கடலையும் காற்றையும் அதட்டினார். அப்புறம் திருப்பியும் இந்த சீஷர்களை பார்த்து கேட்டார், where is your faith? He asked the disciple. என்ன கேட்டார்? உன்னோட ஃபெய்த் எங்கே அப்படின்னு கேட்டார். இந்த கேள்வியை நல்லா கொஞ்சம் தியானம் பண்ணி பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய ஃபெய்த் எங்கே அப்படின்னு கேட்டார். ஃபெய்த் இருக்குது, ஆமென். ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்யலை, உபயோகப்படுத்தலை. they didn't apply on that kind of situation. அந்த நேரத்தில் அவங்களால என்ன செய்ய முடியல, வரும் ஆனால் வரல. ஆமென். எனக்கு வந்துச்சு, எனக்கு தைரியம் இருந்துச்சு, எனக்கு செய்யலான்னு நினச்சேன், ஆனால் முடியல. ஏன் முடியல பிரியமானவர்களே? why couldn't make it? ஏன் அவர்களால் அந்த ஃபெய்த் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் பிரியமானவர்களே. பயங்கர கூட்டத்துக்கெல்லாம் நம்ம வந்திருக்கோம், ஆமென். நம்ம வேதத்தை எடுத்தால் மனப்பட வசனம் அப்படி பயங்கரமாக வரும். ஹல்லேலூயா. மெமரி வேர்சஸ்லாம் பயங்கரமாக சொல்லுவோம். ஜெபம்னு சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்டாக நிற்போம். ஹல்லேலூயா. சபையில் முன்னுக்கா இருப்போம், ஊழியத்தில் இருப்போம், எல்லாம் இருக்கும். ஆனால் விசுவாசம் இருக்காது. ஆமென். விசுவாசம் இருக்கிற மாரி காண்பிப்போம், ஆமென். ஆனால் உள்ளுக்கு உண்மையிலே அந்த சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணால் பிரியமானவர்களே, அங்கே விசுவாசம் இருக்காது. பேதுரு, யோவான் இவர்களெல்லாம் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்தவர்கள். ஊமை பேச முடியாமல் இருக்காங்க. இந்த டிசைபிள்லாம் நின்று பார்க்குறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்கு பேச்சு உண்டாகணும்னு ஒரு ஜெபம் செய்கிறாரு. அந்த ஊமை பேச ஆரம்பிக்கிறான். சீச்சர்களுக்கெல்லாம் சரியான ஆச்சரியம். இவர் ஆண்டவர் ஆச்சுலா அப்படின்னு சொல்கிறாங்க. சப்பானி வராரு. பிரியமானவர்களே, சப்பானி ஆண்டவர் சுகமாக்குறாரு. அவங்களுக்கு செம்ம சந்தோஷம், ஆமென். அவங்களுக்கு ஒரு என்னது, ஒரு விசுவாசம் வந்துருச்சு. குருடன் பார்க்குறான். அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய ஒரு கத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு மரியாதை அவங்களுக்கெல்லாம். நான் இயேசு கூட இருக்கிறேன், அவர் அற்புதம் செய்கிறாரு, நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாரும் கூட இருக்கிறாங்க ஆண்டவர் கூட. ஆனால் பிரியமானவர்களே, ஆனால் சிச்சுவேஷன் வரும் பொழுது, ஆபத்து பிரியமானவர்களே, நம்மளுக்கு சோதனை வரும் பொழுது ஆண்டவர் விட்டு ஓடிடுறோம். ஆமென். ஆண்டவரே இல்லைன்னு நம்ம என்ன செஞ்சிடறோம், சாதிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்வார், அவர் இதெல்லாம் சால்வ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி பிரியமானவர்கள் அவங்க சொன்னாங்க, அவிசுவாசத்தை வைத்திருந்தார்கள். ஆண்டவர் அதனால தான் சீஷர்களை இவ்வளவு நாள் என் கூட இருந்தீங்களே பிரியமானவர்களே, இவ்வளவு நாள் எல்லாம் சர்ச்சுக்கு வர்றது, ஜெபிக்கிறது, விசுவாசத்தை காட்டினீங்க, அன்பை காட்டினீங்க, ஆனால் இந்த கட்டத்தில் நீ உன்னுடைய விசுவாசம் எங்கேன்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம்னா என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே? நம்பிக்கைனா என்னது? நம்பிக்கை என்னது? நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? மைக் எடுத்துகிட்டு வரட்ட கிட்ட வந்து கேட்டால் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நினைக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? நம்பிக்கை என்பது பார்த்து விசுவாசிக்குது. உங்கள்கிட்ட கண்ணில் காமிச்சாதான் என்னது, ஆண்டவர் செஞ்சாதான் என்னது, அடுத்த சண்டேக்கு நான் சர்ச்சுக்கு வருவேன், அப்படி அடுத்த கூட்டத்திற்கு நான் வருவேன், அடுத்தது ஆண்டவர் தேடுவேன், இல்லை பைபிளை தூக்கவே மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லியிருப்போம். ஆமென். நம்பிக்கை பார்த்து தான். தோமா வராரு, சீஷருக்கெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ தான் தோமா ஆண்டவர் வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நீ வெளியே போயிட்ட, ஆண்டவர் வந்தாரியா? நாங்களாம் கண்ணால். அவர் என்ன சொன்னார், தோமா என்ன சொன்னார், சரி ஓகே குட் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். இல்லை ஏய் என்கிட்ட இந்த கதைலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்,
அவருடைய உள்ளங்கை. அந்த கையில் என் விரலில் விட்டு பார்த்தா தான் நான் என்ன சொல்லுவேன், ஜீசஸ் இஸ் த லைஃப்னு சொல்லுவேன். அப்போ தான் நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படியும் விசுவாசிகள் இருக்கிறாங்க பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் காண்பித்தார், தோமாவே இங்கே வா, என்னுடைய உள்ளங்கையில் அந்த விழாவில் நீ கையை விட்டு பாரு, உன் விரலை விட்டு பாருன்னு சொன்னார். ஐயோ தேவனே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், ஏற்றுக்கிட்டார். அதான் நம்பிக்கை. விசுவாசம் என்பது ஒன்றுமே இல்லை, there is nothing. காணாததை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அங்கே பரலோகம் இருக்குப்பா, ஆண்டவர் என்று ஒருத்தர் இருக்கிறார், உயிர் தெழுந்தாரு, அவரை நான் விசுவாசிக்கிறேன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய வாழ்க்கை பரலோகத்திற்கு நடத்தப்படும். என் ஆண்டவர் என் கூட எந்த சமயத்திலும் இருப்பார் அப்படின்ட்டு ஒரு விசுவாசம் என்ன வரும், அதான் விசுவாசம். சில நேரத்தில் நம்ம எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் நமக்கு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் படகுல தூங்குற மாதிரி தான் இருக்கும். God will be silent. அமைதியாக இருப்பார், ஒன்றும் நடக்காது. ஏன் தரமா அதெல்லாம் நடக்குது, உங்கள் உள்ளத்தில் எதுவும் இருக்கான்னு ஆண்டவர் சர்ச் பண்ணி பார்ப்பார். ஆண்டவர் அந்த படகுல தூங்கிக்கிட்டு இருந்தார், அவர் என்ன, அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்திருக்கும், அவர் எதிர்பார்ப்பு என்ன இருந்திருக்கும், என் கூட இருக்கிற சிஷ்யர்கள் இவ்வளோ அற்புதம்லாம் பார்த்தாங்க, என் கூட தூங்குனாங்க, என் கூட சாப்பிட்டாங்க, இந்த புயல் வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எந்த புயல் வந்தாலும் என்னை அசைக்காது என்று ஆண்டவருக்கு என்னது, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்துருப்பார். அதனால தான் ஆண்டவர் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கிறார். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, ஹல்லேலூயா, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு பயம், சாகிறதுக்கு ஒரு பயம். இவ்வளவு நாள் இந்த மாரி பிரச்சனையை பார்த்ததில்லை, இந்த சிச்சுவேஷனுக்கு வந்ததில்லை. ஆகனால் நான் சாக போகிறேன், நான் சாக போகிறேன், நான் சாக போகிறேன் என்று எலியா எப்படி அந்த புதருக்குள்ளே அந்த முச்சடியில் போயிட்டு அங்கே கீழே என்ன செய்தார், சுருண்டு படுத்துக்கொண்டார். ஆண்டவரே நான் சாக போகிறேன், என் பிதாக்களை போல என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார், ஹல்லேலூயா, பயந்தார். எல்லாருக்கும் சில நேரத்தில் ஆபத்து வரும் பொழுது பயம் வரும். பார்க்குறதுக்கு தைரியசாலி மாரி இருப்போம், முகத்தை பார்த்தா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பார்த்தா இவர் பயங்கரமானவர் அப்படின்னு. ஆனால் சூழ்நிலை வரும் பொழுது அவங்க பயந்துருவாங்க. ஆமென். நம்ம பேசுகிறோம், ஆனால் சில நேரத்தில் நம்மளுக்கும் பயம் வரும்ல. பிரியமானவர்களே, இவர்கள் சாவுக்கு பயந்தார்கள். ஏன் தெரியுமா, அற்புதத்தை பார்த்தாங்க, சிச்சுவேஷனை பார்த்தாங்க, ஆண்டவரை பார்த்தாங்க, மரியாதையை பார்த்தாங்க, கனத்தை பார்த்தாங்க, திரளான கூட்டத்தை பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் யார், அவரால் என்ன செய்ய முடியும் என்று அதை பார்க்க மறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கடலையும் காற்றையும் அதட்டின பிறகு அவங்க ஆண்டவரை தொழுது கொண்டாங்க. நீங்கள் அந்த வசனத்தை பாருங்கள், அந்த பேசேஜ் வாசிங்க. They worship God. I mean, they worship Jesus. என்னத்துக்கு ஆண்டவரை தொழுது கொண்டாங்க. ஆண்டவரே இந்த மாரி நான் பார்த்ததில்லை, நான் நினச்சேன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் நீங்கள் செய்வீங்க, சுகத்தை கொடுப்பீங்க, அற்புதம் செய்யுங்க, இதை தான் பார்த்தோம். இந்த நேச்சர் மேலே ஆண்டவருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது நான் பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் சொன்னால் மழை நிற்குமா? நீங்கள் இன்றைக்கி வெளியே போயிட்டு இப்போ மழை பெய்யுது, நீங்கள் சொல்லுங்கள் மழை நிறுத்த கடவுது அப்படி சொன்னால் நிப்பாட்டுமா, முடியுமா? உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கா? ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பேதுரு கடல் மேலே நடந்த, he walk on the water, he walk on the sea. அவர் கடல் மேலே நடக்கும் பொழுது பிரியமானவர்களே பாருங்க, அந்த அந்த நடு ராத்திரியில் ஆண்டவர் வர்றாரு, நடந்து வர ஒரு வெள்ளை உருவம் வருது. இங்கே படகுல சொல்கிறாங்க ஆவேசப்பட்டாங்க, ஐயோ இது ஆவி, இது ஆவி அப்படின்ட்டு சொன்னாங்க, பயந்தார்கள். ஆனால் நான் இப்போ கூட நான் பேதுருவை வந்து
ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன் தெரியுங்களா? அவர் பயப்படவே இல்லை. ஆண்டவர் வரும்போது ஆளாக படகு விட்டு இறங்கி ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே இது மெய்யாகவே நீங்களா என்றால் நானும் அந்த கடல் மேலே நடக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஃபெய்த் இருக்கா பிரியமானவர்களே? சர்ச் யுவர்செல்ஃப். நான் எங்கே என்னுடைய ஃபெய்த்தை விட்டுட்டேன்? என்னோட ஃபெய்த் எங்கே காணா போச்சு? அந்த நடு ராத்திரியில் ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறார். அதே கடலில் நான் சொல்கிறேன், நீங்கள் படகு விட்டு இறங்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. நடக்கவும் மாட்டீங்க. என்ன இது ஒரு ஆவி அப்படின்னு நினைப்பீங்க. கடலில் குதிச்சாலும் பரவாயில்ல, அங்கே நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம். பிரியமானவர்களே, பேதுரு ஆண்டவர் மேலே விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் பெருங்காற்றை பார்த்த பிறகு பேதுரு என்ன செஞ்சார்? அமிழ்ந்து போகட்ட. ஏன்? அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. காற்று வந்தானே இது ஒரு பேயாக தான் இருக்கும், ஒரு ஆவியாக தான் இருக்கும்னு சந்தேகப்பட்டார். மூழ்கி போனார். ஆழத்தை பார்த்தார், காற்றை பார்த்தார். டுடே we are focused on the problems, on the dangers. இந்த பிரச்சனைகள் மேலே, ஆபத்து மேலே தான் நம்ம ஃபோக்கஸ் அதிகமாக வைக்கிறோம். அந்த மாரி அந்த ஃபோக்கஸ் நம்ம பண்ணக்கூடாது. பிரச்சனைகளை பார்க்குறதோட ஆண்டவரை பார்க்குறது தான் மேலான காரியம். பேதுரு திருப்பியும் ஆண்டவரை பார்க்க ஆரம்பித்தார். அவருக்கு தெரியும், ஆண்டவர் மட்டும்தான் பிரச்சனையிலிருந்து கைகளை என்ன செய்ய முடியும்? விடமாட்டார், தூக்கி எடுப்பார். கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுங்க. எந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வந்தாலும் நான் நம்பியிருக்கிற எந்த நபரும் சரி, எந்த காரியமும் சரி, என்னுடைய பண பலமோ என்னுடைய கல்வி பலமோ இதெல்லாம் எனக்கு உதவி செய்ய, இதெல்லாம் ஒரு நாள் உதவாமல் போவோம். ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் என்னது? அவர் என்னை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் பிரியமானவர்களே, சூழ்நிலை பெருசாக இருக்கலாமே, ஆனால் அந்த சூழ்நிலை என்ன செய்கிறது? அவ்விசுவாசத்தை கொண்டு வருகிறது. நம்ம பிரச்சனையை அதிகமாக யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. ஒரு புக்கில் பொட்டென்ஷியல் அப்படின்ற ஒரு புக்கு வந்து ஒரு டாக்டர் எழுதியிருந்தார். ஒரு ப்ரீச்சர் வந்து எழுதியிருந்தார். அந்த அவர் எழுதியிருப்ப அந்த காரியத்தில் அவர் ஒரு காரியத்தை மென்ஷன், நம்ம ஒரே காரியத்தை அதிகமாக திங்க் பண்ணிவிட்டு முட்டியில் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ அப்படி ஆயிடுச்சுன்னா பிரியமானவர்களே நம்ம மண்டை லூஸ் ஆயிரும். நரம்புல என்ன செஞ்சிடும்? நம்மளுக்கு உண்மையிலே பாதிப்பு வந்துடும். இதனால தான் சில பேர் மென்டல் ஆகுறாங்க. ஒரு கித்தா ஒரு ரப்பர் பெனை நீங்கள் இப்படி இழுத்து பாருங்கள், ரொம்ப இன்னும் அதிகமாக இழுத்து பாருங்கள், என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? பிஞ்சிடும், பச்சாக்குன்னு பிஞ்சிடும். ஸோ அதே நில ஒரு காரியத்தை குறித்து அதிகமாக நம்ம அதே போயிடுச்சு அப்படி கவலைப்பட்டு கொண்டு சம்டைம்ஸ் நம்ம அந்த மாதிரி தானே இருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் கொண்டு வருவாராக. ஆண்டவரே, விசுவாசத்தில் என்னை வர்த்திக்க பண்ணுங்க. இவ்வளவு நாள் பிரியமானவர்களே எத்தனை சர்வீஸ் நம்ம அட்டெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு நெருக்கமாக ஆண்டவரத்தில் வந்திருக்கோம். எதை நீங்கள் பார்த்தீர்கள்? எது மேலே நீங்கள் விசுவாசத்தை வைத்தீர்கள்? மனுஷர்கள் மேலே விசுவாசம் வைத்தீர்களா, இல்லை அற்புதத்தின் மேலே நீங்கள் விசுவாசம் வைத்தீங்களா, இல்லை எதை கொண்டு நீங்கள் விசுவாசம் வைத்தீர்கள்? அதனால தான் சில சூழ்நிலைகளிலிருந்து நம்ம வெளியே வராதபடிக்கு அந்த பிரச்சனைகளை பார்த்து என்ன செய்கிறோம்? நம்ம மனம் உடைந்து போகிறோம். என்ன செய்ய, அதுக்கு ஒரு தீர்மானம் இல்லை, ஒரு சொல்யூஷன் இல்லை. காரணம் என்ன? நம்ம ஆண்டவர்கிட்ட வேற என்னமோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஹல்லேலூயா. பேதுரு என்ன எதிர்பார்த்தாரு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர்கிட்ட? The first place, I want to be a leader. எனக்கு முதலிடம் வேணும், எனக்கு பேர் வேணும், எனக்கு கனம் வேணும் அப்படின்னு நினைச்சார். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் அவரை என்ன செய்யல? அவருடைய வல்லமை மேலே, அவர் மேலே விசுவாசிக்கல.
ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன தெரியுமா செய்வோம்? நம்ம பணம், ஃபேமிலி, ஒர்க்கு, நான் நல்லா இருக்கணும், இதை தான் நம்ம ஆண்டவரத்தில் என்ன கேட்குறோம்? கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதே நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், முதல் என்ன செய்வோம்? ஊழியக்காரருக்கு அடிச்சு ஒரு லெட்ரு போடுவேன், எனக்காக ஜெபியுங்கள், என் சுகத்திற்காக ஜெபியுங்கள், என் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள், என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது தீர்க்கதரிசியாய். அது தவறல்ல பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் சீசர்கிட்ட கேட்குற, உன் விசுவாசம் எங்கே அப்படின்னு கேட்குறார். என்னத்துக்கு? நமக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசம் நமக்குள்ளேருந்து வர வேண்டும், நமக்குள்ள ஏற்பட வேண்டும். உனக்கு விசுவாசம் இருக்கிறதா ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் 100க்கு அதிபதி. he is a centurion. he is not a Jewish. அவன் யூதன் அல்ல, அவன் ஒரு ரோமன். அவன் என்னது? அவர் புறஜாதியான். இந்த 100க்கு அதிபதி பிரியமானவர்களே, அதை உண்மையிலே நீங்கள் இன்றைக்கி ஒரு விசுவாசம் இல்லாதபடிக்கு விசுவாசத்தில் இழந்தீங்கன்னா பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு படி இந்த விசுவாசத்தை இப்படி தான் நான் காத்து கொள்ள வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை படிங்க பிரியமானவர்களே. நான் நிச்சயமாய் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். என் வாழ்க்கையிலும் விசுவாசம் இருக்கு, என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் காரியங்களை செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? முளைக்க செய்வார். 100க்கு அதிபதி. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. மத்தேயு 8வது அதிகாரம், மத்தேயு சாப்டர் 8 verse 5 to 13, 5லிருந்து 13 வரை வாசிக்க கேட்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே, என் வேலைக்காரன் ஆண்டவரே வீட்டில் சுகவீனமா இருக்கிறான், திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான், அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் சொஸ்தமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, 100க்கு அதிபதி, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க. ஆண்டவரே, நம்மளால அந்த மாதிரி சொல்ல முடியுமா? பாச நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம் பாச, நீங்க எனக்கு ஜெபிச்சா போதும், என் வீட்டில் உள்ள காரியம்லாம் எல்லாம் நடந்துடும் ஆண்டவர் பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்ன செய்வோம்? விடிய காலையில் இருந்தாலும் பாஸ்டர் நீங்கள் வீட்டுக்கு வரணும், வரல பாஸ்டர் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? கையை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு பாஸ்டர் நீங்கள் இப்போ வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? பாஸ்டர் நீங்கள் இப்போ வரலை அப்படின்னு வார்னிங் பண்ணுவோம் பாஸ்டர், இல்லை கெஞ்சும். ஆமாவா இல்லையா? இந்த 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட ஞானஸ்நானம் பெறல, ஆண்டவர் அவர் குளத்துலேருந்து வரல, ஜீவிஸும் இல்லை, ஆண்டவரை பற்றி ஒரு அறிவும் இல்லை பிரியமானவர்களே. ஆனால் அவன் செய்தது எல்லாம் ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே? ஆண்டவர் சொல்கிற வசனத்தை மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, நடக்குது. ஆண்டவர் இது சொல்கிறாரு, கை வைக்கிறாரு, அதெல்லாம் வாய்க்குது. ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, இதெல்லாம் நடக்குது. அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் மைண்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, இந்த ஆண்டவர் சொன்னால் இது நடக்குது. பாருங்க, நம்ம எவ்வளவு நாள் ஆண்டவருக்கு பயபக்தியை காட்டியிருக்கிறோம், ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வச்சிருக்கிறோம். இன்னைக்கும் சரி, ஆண்டவர் செய்வாரான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் இப்படி இதெல்லாம் நடக்குமான்னு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், வாசிக்க கேட்போம். வாசிங்கள் சகோதரி, வாசிங்களே. நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே.
பாருங்கள் உங்களை அவரோட நம்பிக்கை எங்கே அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் அற்புதத்தை பார்க்கல, அதிசயம் நடந்த ஆட்களை பார்க்கல, அவரோட ஃபோக்கஸ் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையில் இருந்துச்சு. எவனாச்சும் வேத பாதகர் போதிக்கிறாங்க, எப்படி போதிக்கிறாங்க, அங்கே எல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒரு வல்லமை இல்லை. ஆனால் இயேசு சொல்கிற வார்த்தையில் ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது, ஏதோ ஒரு நேச்சுரலுக்கு மேலாக ஒரு பவர் இருக்குது. அதையே பார்த்து கொண்டு இருந்த அவருடைய விசுவாசம், ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கு கூட வேணாம். நீங்கள் பாருங்கள், அதே நீங்கள் மெசேஜை நீங்கள் வாசிங்க, அதில் ஆலய தலைவர் இருப்பார், ஆலயத்தை சினகோக் கட்டினவர், ஆலயத்தை பில்ட் பண்ணவர், அங்கே எழுதியிருக்கும். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்பார், ஆண்டவரே என் மக வந்து உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறா, நீங்கள் வந்து, அவரோட விசுவாசம் எப்படி தெரியுங்களா, நீங்கள் வந்து என் வீட்டில் வந்து என் மக மேலே கை வச்சு ஜெபிச்சாதான் அவள் சுஸ்தமாவாள். அவரோட விசுவாசத்தை பாருங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்கும் இடம் கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையா. இவர் ரோமர், செஞ்சுரியன். அவர் சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே, அது நடக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார். அந்த அந்த பாகத்தை வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசியை நான் பார்த்ததே இல்லையா இஸ்ரவேல்ல. நீங்கள் வந்து இதை செய்தால் தான் நடக்கும் அப்படின்னு இல்லை. ஆண்டவரை நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரை, நான் இங்கே நிற்கிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், அது நடக்கும், அதில் வல்லமை இருக்கிறது என்று ஒரு நாளாச்சும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம், ஆண்டவர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கிறோம். ஆண்டவரே இந்த காரியம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஆண்டவரே உங்களை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு மெட்டீரியல்ஸ் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. சில மெட்டீரியல்ஸ் கிடைச்சா தான் நம்ம என்ன செய்வோம், விசுவாசிப்போம். கண்ணால் பார்த்தா தான் விசுவாசிப்போம். 100 வருஷம் காத்திருப்பீங்களா? நீங்கள் காத்திருப்பீங்களா? விசுவாசத்தை விட்டே போயிடுவீங்க. போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். 100 வயது வரை ஆபிரகாம் என்ன செய்தார், ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தில் காத்திருந்தா. எத்தனை பிரச்சனை வந்திருக்கும், ஆமென். எத்தனை காரியங்கள் கேட்டிருக்கலாம், எத்தனை பேர் என்ன செய்தாங்க, கேள்வி கேட்டிருக்கலாம், என்ன நீ அப்படின்னு கேட்டிருக்கலாம், உரைக்கிற மாரியும் கேட்டிருக்கலாம், அவமானம் இருந்திருக்கலாம், வெக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆபிரகாமுக்கு முக்கியம் ஆண்டவர் சொன்னார்னா அந்த வார்த்தை நிறைவேறும் என்று 100 வயது வரை. அதனால தான் ஆபிரகாம் விசுவாசத்தில் தகப்பன். பிரியமானவர்களே, 100க்கு அதிபதியும் அப்படிதான். ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு விசுவாசம் வர வேண்டும் என்றால் பிரியமானவர்களே நான் சொல்கிறேன், ரீட் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் படிங்களேன். நான் சொல்கிறேன், உங்களுடைய சிச்சுவேஷன் பெருசாக இருக்கிற சிச்சுவேஷனில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உட்காந்து மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் கன்ஃபெஸ் த வேர்ட் ஆஃப் காட். இட் வில் ஹேப்பன். உங்களுடைய இருதயத்தில் என்னைக்கும் இல்லாத ஒரு விதை முளைக்கும். என்னது? விசுவாசம். ஆண்டவருடைய வார்த்தை நான் மெடிடேட், அதுதானே அவர் மெடிடேட் பண்ணியிருக்கணும். அந்த 100க்கு அதிபதி எங்கே போகிறாரோ இயேசு அந்த வார்த்தையை கேட்டார். எங்கே போனாலும் அந்த வார்த்தையை கவனித்து கொண்டே இருந்தார். He was focused on the word of God. இன்னைக்கு நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? பாஸ்டர் எப்போ முடிப்பாருன்னு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? இல்லை இன்னும் 7:30 மணிக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு அதில் ஃபோக்கஸாக இருக்கிறீங்களா? இல்லை எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஃபோக்கஸ் பண்ண. ஆண்டவரே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள், ஆண்டவரே வருகிற வார்த்தைகள், ஆண்டவரே இது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்காது. ஆமென்.
ஆண்டவரே கைகளை உயர்த்தி நான் ரிசீவ் பண்ணுறேன். ஆண்டவரே இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். விசுவாசத்தை ஆண்டவரே எனக்குள்ளாக வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. இதுவும் எனக்கு நடக்க வேண்டும். என் அவ்விசுவாசத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் என் விசுவாசத்தை தடை செய்கிறதோ ஆண்டவரே அந்த காரியம் அலோவ் பண்ணாதீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். எப்ப நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். மார்த்தா கேட்குறாங்க, 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, லாசர் உள்ளுக்கு இருக்கிறாரு அப்படி. நான் கூட இருந்திருந்தா அப்படி தான் யோசிச்சிருப்பேன். ஆமென். அந்த நாட்களில் மார்த்தா லாசர் மரித்து 4 நாள் ஆச்சு. ஆண்டவர் வராரு. நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? ஆமென் அல்லேலூயா, ஆண்டவரே லாசரு உயிரோடு வருவார் நான் விசுவாசிக்கணும்னு சொல்லியிருப்பீங்களா? இல்லை மார்த்தா மாரி ஆண்டவரே 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே பிரியமானவர்களே, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. என் விசுவாசம் இருக்குது ஆண்டவரே, ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னுடைய பிரச்சனைகளை என்னுடைய சோதனைகள் ஆண்டவரே இந்த விசுவாசத்தை என்னால் ஆண்டவரே அது நடைமுறையில் காட்ட முடியல, அப்ளை பண்ண முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படியாக எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை விசுவாசத்தில் நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு விசுவாசத்தை கற்றுத்தாங்க. பிரியமான விசுவாசம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்டியானிட்டின்னு சொல்கிறதுக்கு முதல் காரியம் என்னதுங்களா? விசுவாசின்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன கூப்பிடுவாங்க? விசுவாசி. ஐயோ பிலீவர் அப்படின்னு கேட்பாங்க. எஸ், ஐ எம் எ பிலீவர். இயேசு என் வாழ்க்கையில் நான் அறியாத, நான் தொலைந்து போயிருக்கிற இடத்துல ஃபியூச்சரே இல்லாத, ஹல்லேலூயா, ஒரு அறிகுறி இல்லை, இதான் தளபதின்னு நினைக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி தான் இருக்கும் சில நேரத்தில் வனாந்தரத்தை போல. ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார், பேசாமல் இருப்பார். ஆனால் ஆண்டவர் நம்முடைய படகுல இருக்கிறாருங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா பார்ப்பாரு? என் பிள்ளைங்க நான் இருக்கிறேன் என்று விசுவாசத்தை பார்ப்பாரு. சீசர்கிட்ட அன்னைக்கு எதிர்பார்த்துருப்பாங்க, நான் ஒருத்தங்க படகுல இருக்கிறேன்னு அவங்க விசுவாசிக்கணும்னு எதிர்பார்த்தாரு. சில நேரத்தில் ஏன் தெரியுமா நம்மளுக்கு சூழ்நிலைகள், சோதனைகள், பிரச்சனைகள் இன்னும் நம்மளுக்கு செட்டில் ஆகல? பிகாஸ் பிரியமானவர்களே, அது ஏன் இருந்து கொண்டிருக்குன்னா அப்போ தான் நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே? ஹல்லேலூயா, ஆண்டவர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். பிரச்சனை இல்லைன்னா நம்ம ஆண்டவரை பார்க்க மாட்டோம். பிரச்சனையே இல்லைன்னா நம்ம என்னது பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம், உல்லாசமாக இருப்போம். எனக்கு கவலை இல்லை, பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்த பிறகுதான் ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் தெரியுது ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆண்டவர் தேடணும். சுகவீனத்தில், பலவீனத்தில், ஒருவேளை முடியாமல் இருந்தால் கூட ஒரு விசுவாசம் ஆண்டவருக்குள்ளே நம்ம வைக்கும் பொழுது பிரியமானவர்களே, there is God. yes, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க. என் கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு விசுவாசம் வேணும் ஆண்டவரே. பார்த்து தான் இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. அற்புதத்தை காணணும். நானும் ஒரு சில படிகளை நான் கடந்து வரணும் ஆண்டவரே. சோதனைகளில் ஆண்டவர் கூட்டு போகும் பொழுது அந்த சோதனைக்கு நான் பயப்படக்கூடாது, பிரச்சனைகளுக்கு நான் பின்வாங்கக்கூடாது ஆண்டவரே. நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஆண்டவரே, என் ஆண்டவர் மேலே எனக்கு விசுவாசம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து இன்னைக்கு ஜெபம் செய்வோம். நீரே என்